இப்போ நீங்க ஒரு கிரகத்துல இருக்கீங்க. அந்த கிரகத்துல இரவு பகல் அப்படின்றது எதுவுமே இல்ல. பகல்னா 24 மணி நேரமும் பகல். அதாவது வருடம் முழுக்க பகல். இரவுனா வருடம் முழுக்க இரவு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மேலும் இப்ப நம்ம பூமியில ஒரு வருஷம் அப்படின்னா 365 நாட்கள். ஆனா இப்ப நம்ம கற்பனையா போகக்கூடிய கிரகத்துல ஒரு வருடம் அப்படின்றது வெறும் 4 பூமி நாட்களுக்கு சமம் தான். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல. மேலும் பல தகவல்கள் இந்த கிரகத்தை இன்னும் பல படிகள் நம்ம பூமியோட மேல காட்டுது. அதுக்கான காரணம் இது நம்ம பூமியை விட ரொம்ப பெருசா இருக்கு. பல விஷயத்துல நம்ம பூமிக்கு சமமா இருக்கு. அது என்ன கிரகம் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க கண்டிப்பா நீங்க இந்த கிரகம் நேரடியாக பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கோட நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நம்ம இந்த கிரகத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்போ நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். இப்போ நம்ம போகக்கூடிய கிரகத்துடைய பேரு LHS 1140C. இது ஒரு சூப்பர் எர்த் அப்படின்ற ஒரு வகையில் இருக்கக்கூடிய கிரகம். அதாவது பூமியை விட ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனா அது நெப்டியூன் மாதிரி ஒரு வாயு கிரகம் கிடையாது. இதோடைய விட்டம் சுமார் 1.7 மடங்கு பூமியுடைய விட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது. இதோடைய மாஸ் பூமியை விட, அதாவது பூமியுடைய நிறையை விட சுமார் 4 to 5 மடங்கு அதிகமாக இருக்கும். இதனால இந்த கிரகத்துடைய ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி பூமியை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அங்கே நின்றா உங்களுடைய வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நடக்கவே முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு அந்த மாஸ், அதோடைய அடர்த்தி எல்லாமே சேர்ந்து இந்த கிரகம் ஒரு பாறைகள்னால ஆன ஒரு கிரகம் அப்படிங்கிற பல தகவலை நமக்கு கொடுத்துருக்கு. LHS 1140C அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை சுற்றி வந்தே ஆகணும். அது ஒரு ரெட் டுவார்ஃப் ஸ்டார், அதாவது சிவப்பு குள்ள நட்சத்திரம். நம்ம சூரியனோட கொஞ்சம் சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. அதே சமயம் வெப்பநிலையும் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். அந்த நட்சத்திரத்தோட பேரு LHS 1140. இந்த நட்சத்திரம் நம்மளுடைய பூமியிலிருந்து சுமார் 40 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கு. ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒளி ஒரு வருடத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய தூரம். அதாவது ஒளி ஒரு வருடத்துக்கு சுமார் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு அதனால பயணம் பண்ண முடியும். அதனால 40 ஒளியாண்டுகள் அப்படிங்கிறது மனிதன் நினைச்சு கூட பார்க்க முடியாத தூரம் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமா ஒத்துக்கணும். இந்த கிரகம் முதல் முறையா 2017 வருஷம் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிரவுண்ட் பேஸ்ட் டெலஸ்கோப் எர்த் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டுக்கு கீழே இந்த தொலைநோக்கி மூலியமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நாசாவோட டிரான்சிட்டிங் எக்ஸோபிளானட் சர்வீஸ் சேட்டலைட் ஈசாவோட பல ஆய்வுகள், ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப், இந்த மாதிரியான பல மேம்பட்ட கருவிகள் மூலியமா இதை நம்ம பார்த்திருக்கோம். இதோடைய கூடுதல் தகவல்கள் இந்த நான் சொன்ன இந்த எல்லா டெலஸ்கோப் அண்ட் அப்சர்வேட்டரி கொடுத்த தகவல்களின்படி இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் எர்த் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. மேலும் பல தகவல் அப்படிங்கிறது இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்துக்கு முன்னாடி கிராஸ் பண்ணும்போது எடுக்கப்பட்டிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. இதை நம்ம டிரான்சிட் அப்படின்ற மெத்தட்னு சொல்லலாம். LHS 1140C அதோடைய நட்சத்திரத்தை ஒரு தடவை கம்ப்ளீட்டா சுற்றி முடிக்க வெறும் 3.8 நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்குது. அதாவது அந்த கிரகத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது பூமியுடைய நாட்களோட கம்பேர் பண்ணும்போது வெறும் 4 நாட்கள் மட்டும்தான். மேலும் இந்த கிரகம் டைடல் லாக் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்துடைய அதோடைய பிடியில பிணைக்கப்பட்ட ஒரு கிரகமா இருக்கு. அதனால இதோடைய ஒரு பக்கம் எப்பவுமே நட்சத்திரத்தை நோக்கியும் இன்னொரு பக்கம் விண்வெளியை நோக்கியுமே இருக்கும். ஸோ இதோடைய ஒரு பக்கம் அதோடைய வெப்பநிலை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், மறுபக்கம் ரொம்ப கூலிங்கா இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் மிதமான நிலையில இருக்கும். கிரகத்துடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படி சுமார் 300 to 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம். இது நம்ம பூமியோட ரொம்பவே அதிகம். மேபி இதோடைய வளிமண்டலம் ரொம்ப ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா அந்த வெப்பம் சில அளவு சமநிலைப்படுத்தப்படலாம். இங்கதான் அறிவியல் ரொம்ப ரொம்ப கவனமா வேலை செய்யுது. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமா LHS 1140C உடைய வளிமண்டலத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அதோடைய ரொம்ப தடிமனான வளிமண்டலம் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதுல ஹைட்ரஜன், ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மாதிரியான வாயுக்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் நமக்கு கொடுத்துருக்கு. ஆனா பூமி மாதிரியான ஆக்சிஜன் அதிகமா இருக்கிற வளிமண்டலம் அங்க இருக்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இப்போ வரைக்குமே நமக்கு கிடைக்கல. அதுக்கான காரணம் கிரகத்துடைய அமைப்பு. இது நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறனால நட்சத்திரத்துடைய கதிர்வீச்சு வளிமண்டலத்தை மெதுவா அழிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஒருவேளை இந்த ஆக்சிஜன் இருந்தாலுமே ரொம்ப சீக்கிரத்துல அந்த வளிமண்டலத்தை விட்டு போயிடும். இந்த கிரகம் அதோடைய அடர்த்தியை பார்த்தா பெரும்பாலும்
இரும்பு, சிலிக்கேட் பாறைகள் தான் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த கிரகத்துடைய உள்ளமைப்பு அப்படியே பூமி மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. பூமியை நீங்க பல அமைப்பை எடுத்துட்டோம்னா அதுல கோர், மேண்டல், மேற்பரப்பு அடுக்குகள் அப்படிங்கிறது இருக்கு. இதே மாதிரி தான் இந்த கிரகத்துல இப்ப நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய LHS 1140C இதோடைய உள் அமைப்புகளும் நம்ம பூமிக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால இங்க நிலநடுக்கங்கள் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மேலும் எரிமலை செயல்பாடுகளும் இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த கிரகத்துடைய சுழற்சி காலம், அதாவது ஒரு நாள் எவ்வளோ அப்படிங்கிறது முழுமையா நம்மளால இன்னும் கணக்கு பண்ண முடியாம இருக்கு. ஆனா இந்த கிரகம் அதோடைய ஒரு பகுதி எப்போயுமே நட்சத்திரத்தை நோக்கியும் மறுபகுதி விண்வெளியை நோக்கியுமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். அதாவது டைடில் லாக்கிங் அப்படின்னு இந்த கிரகத்தை கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். மேலும் இதோடைய வளிமண்டலங்கள் காரணமாக, எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் காரணமாக இங்கே சூறாவளி மாதிரியான வளிமண்டல இயக்கங்களும் அங்கே இருக்கக்கூடிய காற்றோட்டங்கள் ரொம்ப வேகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இப்போ ஒரு சின்ன கற்பனையான ஒரு பயணத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம வாயேஜர் மாதிரியான ஒரு வேகமாக போகக்கூடிய விண்கலத்தின் மூலியமாக அந்த கிரகத்தை போய் சேர்றோம். அல்லது மனிதன் உருவாக்கின ரொம்ப வேகமான ஒரு ஸ்பேஸ் ப்ரோப்னா பார்க்கர் சோலார் ப்ரோப். இந்த மாதிரியான நம்ம கருவியில் வச்சு அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எத்தனை வருஷங்கள் ஆகும்? வாயுடைய வேகம் சுமார் 17 கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு. இந்த வேகத்தில் போனோம்னா 40 ஒளியாண்டுகள் தூரத்தை அடைய சுமார் 70,000 ஆண்டுகள் தேவைப்படும். இதுவே பார்க்கர் சோலார் ப்ரோப் ஒரு செகண்டுக்கு 200 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் பயணம் பண்ணுது. அப்போ சுமார் 6,000 ஆண்டுகள் தேவைப்படும் அந்த கிரகத்தை நம்ம பார்க்கறதுக்கு. இது ஒரு தலைமுறை இல்லை, ஆயிரக்கணக்கான தலைமுறைகள் தாண்டினாலும் இந்த பயணம் அவ்வளோ சீக்கிரமா முடிவடையாது. அதாவது LHS 1140C நமக்கு ஒரு லேப் மாதிரி தான். நம்ம டெலஸ்கோப் மூலியமா அங்கே பார்க்கணும். அதோடைய வெளிச்சம், வளிமண்டலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, கதிர்வீச்சில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது, இது எல்லாமே நம்ம இங்கிருந்து தகவல்கள் மட்டும்தான் திரட்ட முடியும். இந்த கிரகத்துக்கு நம்மளால நேரடியாக போகவே முடியாது. இந்த கிரகம் உயிர் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இப்போ வரைக்குமே தெளிவான எந்த பதிலும் இல்லை. ஆனால் இதோடைய அட்மாஸ்பியர் ரொம்ப திக்காக இருக்குன்றது நம்ம உறுதியாக சொல்லலாம். வளிமண்டலத்திலையும் நீராவி ரொம்ப அதிகமாக இருக்கு. இது எல்லாமே விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை கொடுத்துருக்கு. இது உயிர்கள் வாழக்கூடிய ஒரு கிரகம் இல்லை அப்படின்னாலும் உயிர்கள் வாழக்கூடிய உலகங்கள் என்ன மாதிரியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை இதை கொடுக்குது. ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு வெளிச்சமும் மனித அறிவுடைய எல்லையை சின்ன சின்னதாக விரிவாக்குது. ஒரு சின்ன நட்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பூமியில் இருக்கக்கூடிய நம்மள மாதிரியான எக்கச்சக்கமான மனிதர்களுடைய புக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அப்போ மனிதன் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா அந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தெரிஞ்சு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு படிக்கிற ஒரே உயிரினம்னா மனிதன் மட்டும்தான். அதனால வானத்தை படிக்கிறத நீங்க நிப்பாட்டவே கூடாது. வானத்துல பார்க்குற பல வெளிச்சங்கள் பத்தின தகவல் கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். அதை நீங்க தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து ஒரு வினோதமான விண்வெளி பயணத்துல கண்டிப்பா நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.